இந்த பாகுபலி எஃபிக்ஸ்ன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சவுண்ட் எஃபெக்ட்டில் எப்படி இருக்குது, அதோட பிரம்மாண்டமில் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னும் இந்த படத்துக்கு வயசே ஆகவே இல்லைன்னு தாங்க சொல்லணும். அப்போ பார்க்கும்போது எந்த அளவு பிரம்மாண்டமாக இருந்துச்சோ அது ஒரு சொட்டு கூடி குறையாமல் அந்த பிரம்மாண்டத்தை இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட் சொல்லி ஆகணும், பிரிச்சிருக்காங்கன்னே சொல்லாங்க. சவுண்டெல்லாம் சூப்பராக இருக்குது. உண்மையாக ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது படம் பார்த்தா எந்த அளவு ஃபீல் கொடுக்குமோ அந்த அளவு ஃபீல் கொடுக்குதுன்னே சொல்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம பிரபாஸோட ஃபஸ்ட்டு என்ட்ரியாக இருக்கும் பாருங்கள். அதாவது அவர் குழந்தையால தானே எடுப்பாங்க, அந்த மலைவாழ் மக்களை எடுத்துகிட்டு போய் வளர்த்துவாங்க பிரபாஸை. அது வளர்த்ததுக்கப்புறம் அவர் அந்த ஃபால்ஸில் மேலே ஏற ட்ரை பண்ணுவார் பாருங்க. அந்த சீன் பை சீன் ஒன்று கூடி பிசிறு தட்டாமல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. அப்படியே அந்த படம் பார்க்கவே அடுத்து என்னன்னு நம்ம அப்படியே வந்து கெஸ் பண்ணாத அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து எடிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லாங்க. இந்த சீக்வன்ஸில் பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே சீக்வன்ஸில் தான் ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்குது. அதோட பிரம்மாண்டம் சொன்ன பாருங்க முன்னாடியே, அதே குறையாத அளவுக்கு சூப்பராக இருக்குது. அந்த ஃபால்ஸ்லேருந்து தண்ணி விழுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நேச்சுரலாக இருக்குன்னே சொல்லாங்க. அதேமாதிரி நம்ம பிரபாஸ் தமன்னாவை அன்சை நிற்கும் போது பாட்டு ஒன்று பாடிட்டு தவுவாக இருப்பாருங்க. அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லாங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து தரமாக இருந்துச்சு. அப்புறம் தமன்னா மேலே போய் அந்த ஃபைட் சீக்வன்ஸில் அந்த மக்கள் இவங்ககிட்ட மாட்டிக்கோங்க, அரசன் ஆள்கிட்ட அந்த ஃபைட் பண்ணி பிரபாஸ் காப்பாற்றுற சீன்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதில் கட் பண்ண சீன்லாம் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா